வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் சேமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் துரதைய கொன்னது வேற யாரும் இல்லை, பாரதி தான் அப்படின்னு எல்லாமே நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜி சொல்லுறாங்க. ஆனால் நம்ம ஆதி அதுக்குள்ள எவிடன்ஸ் என்னட்ட இருக்கு, நம்ம துறையை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, பவானி தான் அப்படின்னு பவானியை கரெக்டாக வீடியோ ஃபுட்டேஜை போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானி கைதாராங்க, நம்ம பாரதி விடுதலையாகி வராங்க. அதோட பார்த்தோன்னா நான் தான் உன் புருஷன் அப்படின்னு உன் வாயால் சொல்லு பாரதி, நான் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் காவல் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி பாரதி கையை பிடிக்கிறாங்க. அதோட நம்ம பாரதி ஆதியை கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஆதி, நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த எவிடன்ஸை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னா, உனக்காக இல்லை நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு அந்த இடத்துல ஆதி அப்படியே பாரதியையும் பிள்ளைங்களையும் அரவணைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாரதி ஜெயிலில் வயிறு பசி அப்படின்னு எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படி போல் இருக்குது, இப்போ என்ன பண்ண கடவுளே அப்படின்னு அந்த நிலாவை பார்த்து பௌர்ணமி நிலாவிட்ட சொல்லுறாங்க. அதே இது நம்ம ஆதியும் மொட்டை மாடியில் இருக்காங்க, சமைக்கிறாங்க. நம்ம பாரதிக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் தமிழ் மறைஞ்சு நிற்கிறாங்க, காரில் மறைஞ்சு நின்று தமிழும் நம்ம ஆதித்யாவும் நிற்கிறாங்க. இதை கவனிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா எஸ்ஐ கொடுக்கக்கூடாது சாப்பாடு, எதுக்காக இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் வீடுன்னு நினச்சிங்களா அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. நம்ம ரெண்டு குழந்தைங்களும் பாரதியோட ரெண்டு பிள்ளைங்க தமிழ் ஆதித்யா, இவங்க ரெண்டு வரை எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வயிறு பசிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி அப்படியே ஊட்டி விடுறாங்க பாருங்கள் நம்ம பாரதிக்கு. அது வேறு லெவல். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக தமிழ் நீ உன் ஆசையை நிறைவேற்றுவேன், உன் பிறந்த நாளைக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த நாளில் கொண்டு உங்கள் அம்மா உன் கூட இருப்பாங்க, விடுதலை ஆகியிருப்பாங்க, நீ நம்பு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் அழுகையோட பாரதி கையை பிடிச்சிட்டு, அம்மா நீ இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம், நீ வேணுமா, நீ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆதித்யாவன் தமிழை நம்ம பாரதி கையை பிடிச்சிட்டு, நான் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம், நீ நம்பு, என்னை அப்பாவை நம்பால, நீ கண்டிப்பாக நம்ப, நான் உங்கள் அம்மாவை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விடுதலையாக்குது அப்படின்னு மண்டை பிடிச்சிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அது எல்லாத்தையும் மறுபக்கா ஒரு ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்ல நேரம் எல்லா தகவலும் நம்ம பவானிக்கு போய் சேருது. நம்ம பவானி எல்லா இடத்துலையும் ஆளை விட்டுருக்காங்க. எப்படியாவது இந்த கேஸில் நம்ம பாரதியை உள்ளுக்கு அனுப்புனாதான் நம்ம ஆதியோட சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம ஆக்குபேட் பண்ண முடியும். ஏற்கனவே ஆதியோட வீட்டை நம்ம ஏழை இடத்துலலாம் பார்த்தா நம்ம கண்ணை கையை வச்சே நம்ம கண்ணை குத்திட்டா, நம்ம ரூபாயெல்லாம் எடுத்து அவள் கண்டி அங்கே கொண்டு போய் கொடுத்து அந்த ஏலத்தில் அந்த வீட்டை எடுத்து ட்ராமா பண்ணிட்டா. இனி அவளுக்கு யார்ட்டும் நடக்கக்கூடாது, ஜெயிலே கடந்தாதான் நம்ம ஆதியோட ஆஃபீஸ் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு வசமாக இருக்கும் அப்படின்னு பவானியும் பவானிக்கு மாப்பிள்ளையும் சேர்ந்து பயங்கரமான திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது நான் தமிழுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அவள் எந்த தப்பும் பாரதி பண்ணலை அப்படின்னு வெளியே கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கத்தியை வச்சு தான் நம்ம பாரதி குத்துருக்காங்க. அதோட மண்ணெண்ணை கேன கத்தி எல்லாத்துலேயும் நம்ம பாரதியோட கைரேகை எப்படி வந்தது, அவங்க கொலை பண்ணவங்களுக்கு கைரேகை ஏன் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சுற்றி புத்தி எல்லா இடமும் போட்டு ஆராய்ச்சி பாருங்க. நம்ம துறை கண்டிப்பாக துறையை கொல்ல அளவுக்கு இந்த பாரதி துணிஞ்சவ கிடையாது. பாரதியை நம்பி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது. அப்படி இருக்க நேரம் எந்த தாயும் கொலை பண்ணிக்கிட்டு ஜெயிலில் போய் இருந்து தன்னை பிள்ளைங்களை அனாதையை விட்டுட்டு போக இந்த பாரதி நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. கண்டிப்பாக இதில் என்னமோ சூச்சமாக நடந்திருக்கு. சுத்து புத்து பார்த்தா இதெல்லாமே மித்ராவுக்கும் சுதாகருக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது மாதிரி தான் இருக்குது. புதுசாக அவங்க ஷாக்கிங் ஆன மாதிரி இல்லை. அதே நேரம் இந்த பவானி சித்தியையும் பார்த்தா ஏதோ ஒன்று இதில் அவங்க சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் எல்லாரும் மறைகிறாங்க, அது என்ன விஷயம்னு தான் தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல அலசி ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் கேமரா ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜாக நம்ம இந்த
ஆதி அலசி ஆராயதில் சிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம பவானி வந்து கை உரையை பயன்படுத்தி தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. வந்து கத்தியை வச்சு குத்திருக்காவ, துரையை குத்தி கொலை செஞ்சு அந்த எல்லாத்துலேயும் நம்ம கைரேகை வந்து நம்ம பாரதி ஏற்கனவே வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் பாரதி போயிருக்காங்க. நம்ம துரையை வந்து குத்தது மாதிரி போயிட்டு கடைசியை தூக்கி தூர போட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கத்தியில் அந்த கைரேகை இருக்குது, மண்ணெண்ணையும் வந்து கேனையும் தூக்கி எரிஞ்சிருக்காங்க, அதுலேயும் அந்த கைரேகை இருக்குது. இப்போ எல்லாமே அவங்க அதுக்கு பிறகு உரையை போட்டு நம்ம பாரதிக்கும் துரைக்கும் சண்டை முடிஞ்ச பிறகு துரை நல்லா தான் இருந்திருக்கான். ஆனால் இந்த பவானி வந்து கை உரையை பயன்படுத்தி இப்போ தான் பாரதியை சிக்க வைக்க சரியான சந்தர்ப்பம், எல்லாத்துலேயும் இந்த பாரதியோட கைரேகை இருக்குது, அப்போ நான் இவளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு வந்து போட்டு தள்ளியிருக்கா இந்த பவானி அப்படின்னு வந்து துரையை போட்டு தள்ளினா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குது. கோர்ட்டில் கேஸ் வந்து வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதியை வெளியே எடுக்க ஒருத்தங்க வந்து ஆஜரான மாதிரி ஆறாங்க. ஆனால் அவங்களுக்கும் சரியான இது இல்லாமல் அந்த கேஸில் நம்ம தோற்று போகிறாங்க. நம்ம இப்போ பாரதி தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கா, துரையை கொலை பண்ணது பாரதி தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி தீர்ப்பு கொடுக்க போகிறதுல ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வைக்கிறாங்க. நம்ம ஆதி நிப்பாட்டுங்க, இந்த கேஸில் பாரதி நிரபராதி அப்படின்னு வந்து கிடைக்க சொல்லதுக்கு எனக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பேரிடியை தூக்கி போட்டுறாங்க. பவானி திருட்டு முழிக்கிறாங்க அவங்க கணவரோட சேர்ந்து. அதோட அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நம்ம ஜட்ஜி கிட்ட கேட்டு காட்டுறாங்க. அப்படியே வாயை பிளந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கொலையை பண்ணது வந்து வேற யாரும் இல்லை, பவானி தான் அப்படின்னு வந்து பவானியை கையும் களவுமா கைது பண்ணுறாங்க. நம்ம பாரதி நிரபராதி அப்படின்னு வந்து வெளியே வராங்க சொல்லலாம். அதோட தமிழும் ஆதித்யாவும் அப்படியே நம்ம பாரதியை கெட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு, நீ கூட இருந்தால் போதும் எல்லாமே சாதிச்சிடலாம், ஆனால் நீ சொல்லு உன் வாயிலிருந்து பாரதி, நான் தான் உன்னோட மனைவி ஆதி அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக தான் நான் காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானி வந்து அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. இந்த ஆதி எங்கேருந்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தால் எப்படி கிடச்சி, நான் கரெக்டாக மாசாக திட்டம் போட்டுட்டோம், இதுலேருந்து பாரதி தப்பிக்க முடியாது, காலம் ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே கிடப்பா, இந்த ஆதியோட சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம சுருட்டிட்டு போயிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு ஸ்கெட்சு போட்டேன். ஆனால் எதுவுமே நல்லபடியாக நடக்கலையே, எல்லாமே அவியலுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டே அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம பவானி கைது பண்ணவங்க கையங்களவுமா வந்து கைது பண்ணுறாங்க. மித்ராவும் சுதாகரும் பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. பாரதி போயிட்டா, இது சீக்கிரமாக ஆதி கழுத்தில் வந்து மித்ரா ஆதி கையால் மித்ரா வந்து தாலியை கட்டிக்கிடுவா, இவங்களுக்கு கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு வந்து நல்லாவே வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ எல்லாமே சொதப்பலாயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் நம்ம பவானி கிட்ட வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க. என்ன பவானி மேடம், நீங்கள் எவ்வளோ சரி திட்டாலும் என் கணவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்து பார்த்தீங்களா, நீங்களே கை உரையை பண்ணி எவ்வளோ அழகாக திட்டம் போட்டிருந்தாலும் என் கணவர் கண் முன்னாடி இருந்து நீங்கள் தப்ப முடியலை. இப்போ கோர்ட்டே உங்களை கைது பண்ணியாச்சு, என்ன நிரூபராதினி நிரூபித்து நான் வெளியே வந்தாச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க மேடம், காலம் ஃபுல்லாக இருந்து கழித்துனுங்க, அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பவானியை பார்த்து பாரதி சொல்கிறாங்க. அது வேறு லெவல். வணக்கம்.